நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினால் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். சங்கன் குப்பி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகான அடர் பச்சை நிறமான இலத்தை கொண்டு இந்த கோடை காலம் ஏற்படும் போது எல்லா செடியும் பார்த்திங்கன்னா கருகி போயிருக்கும். இந்த ஒன்று மட்டும் நல்ல பச்சை பசையல்னு பூ பூக்கிறத கூட நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸில் மீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அழகுக்காக வைத்திருக்கக்கூடிய தாவரத்தில் இந்த சங்கன் குப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கன் குப்பிக்கு பீச்சங்கன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. காரணம் என்னென்னா, அந்த இலைகளை எடுத்து ஒடிச்சு முகந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான ஒரு துர்நாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதனால தான் நேஷ்னல் ஹைவேஸில் இதை ஏன் வச்சுருக்காங்கன்னா, முக்கியமாக ஆடு மாடு எதுவுமே இது கிட்ட போகாது. அதனால தான் வச்சுருக்காங்க. வெண்மை நிறமான அல்லது வெண்மை கலந்த லேசான கோடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த சங்கன் குப்பியுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தோல் நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள், இன்றைக்கு மனித குலத்தை ஆட்டி பைத்திருக்கக்கூடிய 10 பெரிய நோய்கள் எதுன்னு பார்க்கும்போது அதில் சோரியாசிஸ் நோய் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்காவிலையும் கூட, ஆஸ்திரேலியாவிலும் கூட, யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் கூட, கல்ஃபில் கூட பார்த்திங்கன்னா முதல் 10 நோய்கள் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் சோரியாசிஸ் நோய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சோரியாசிஸ் நோயாளிகள் பெரும்பாலும் என்னிடம் வரும்போது கேட்கக்கூடிய கேள்வி, சார் நான் நிறைய மருந்துகளை சாப்பிட்டேன், எனக்கு குணமே ஆகலை, எனக்கு போகுது திரும்பி வருது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாகவே இருக்குது, இதை நிரந்தரமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக ஆயுர்வேத மருத்துவ முறைகள் அப்படின்னு வரும்போது ஏதோ நோய்க்கு ஜஸ்ட்டு மருந்து கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அந்த மருந்துகளை ஒரு உணவாக பயன்படுத்துவது எப்படி, இரண்டாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நிரந்தரமாக நம்ம வெளியேற்றும் போது இந்த தோல் நோய்களுடைய பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான் சோரியாசிஸ் நோய்க்கு ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது இந்த சங்கன் குப்பியுடைய இலைகள் ஒரு 50 இலைகளை கொண்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் அதை விட்டு மிக்சரில் நல்லா அரைங்க. ஒரு 5 நிமிடமாவது நிறுத்தாமல் அரைங்க. அரைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் போட்டு நல்லா பிழிந்து எடுங்க. பிழிந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சாறு கிடைக்கிறத பார்க்க முடியும். அந்த சாரை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். பெரிய மருந்துகளுடைய தேவையே இல்லாமல் அந்த சோரியாசிஸ் நோய் படிப்படியாக குறையிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய் குறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நிறையவே இருக்குது. வெளியில் அதிகமான பேச்சஸோடு போக முடியல, நிறைய பிரச்சனைகளோடு கவலைப்பட வேண்டியிருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு, மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல மாற்றம் உடலில் கொண்டு வருவதற்கு இந்த சங்கன் குப்பி இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். லெச்சன் பிளானஸ் அப்படிங்கிற தோல் நோய் முதல்ல கால்களில் ஆரம்பிக்கும். சின்னதாக வட்டமாக ஒரு 25 பைசா நாணயம் அளவுக்கு இருக்கும். ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் 2-3 ஆரம்பிக்கும். ஒரு 2 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா உடம்பு பூராவுமே வட்டமாக ஆயிரும். அந்த வட்டங்கள் சமயத்தில் நாக்குலேயும் வட்டமாக மாறி நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற சோரியாசிஸ் சம்மந்தப்பட்ட தோல் நோய்கள் மட்டுமல்ல, லிச்சன் பிளானஸ் சம்மந்தப்பட்ட தோல் நோய்களுக்கும் நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சங்கன் குப்பி. பொதுவாக அந்த லிச்சன் பிளானஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நமக்கு அந்த அரிப்புகள் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறத பார்க்க முடியும். என்கிட்ட வரவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ராத்திரி நேரங்களில் ஒரு கத்தியை பக்கத்தில் வச்சுக்கிறேன் சார், எனக்கு அது அரிப்பு ஏற்படும் போது சுரண்டி எடுத்துடுறேன், நான் அதில் ரத்தம் வர்றது கூட எனக்கு தெரியறதில்லை, அந்தளவுக்கு வேகமாக பிச்சு பிசைகிறேன் நான், அப்புறமா தான் பார்த்தா அது காயமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம் அதிகமாகும் போது, உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகமாகும் போது,
ஈரல் சம்பந்தப்பட்ட சில மாத்திரைகள், அதே போல் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சில மாத்திரைகளை உட்கொள்ளும்போது, தூக்கத்திற்காக ரொம்ப வீரியமான மாத்திரைகளை உட்கொள்ளும்போது, ரொம்ப பதட்டமான சூழல், ரொம்ப ஆங்ஸைட்டியான சூழல் ஏற்படும் போது இந்த சோரியாசிஸ் பிரச்சனை மிக அதிகமாக நமக்கு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற சோரியாசிஸ் பிரச்சனையை முழுமையாக குணமாக்கி, லிச்சன் பிளானஸ் பிரச்சனைகளை முழுமையாக குணமாக்கக்கூடிய சக்தி இந்த சங்கன் குப்பி அல்லது பீச்சங்கன் சொல்லுகின்ற இந்த ஒரு தாவரத்திற்கு உண்டு. உள்ளுக்கு எப்படி சாறு எடுத்து சாப்பிட்றோமோ அதே போல் இந்த சங்கன் குப்பியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை அந்த லிச்சன் பிளானஸ் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அப்புறம் குளித்தோம்னா மிக வேகமாக அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி லிச்சன் பிளானஸ் சோரியாசிஸ் பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள் மற்றும் காயங்கள், அது ஏற்படுகின்ற பேட்சஸ் எல்லாமே குறையிறதுக்கு உள்ளுக்கும் சரி வெளிப்புறமாகவும் சரி இந்த சங்கன் குப்பியை தாராளமாக உபயோகப்படுத்தலாம். அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா வெறும் இந்த கையெல்லாம் கத்தி போட்டு வெட்டினா மாதிரி பாலம் பாலமாக வெடிச்சிடுறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் உள்ளங்கால்கள்லேயும் பாலம் பாலமாக வெடித்திருக்கும். அந்த நேரங்களில் கொஞ்சோண்டு நம்ம கைகளில் ஏதாவது வச்சோன்னா எரிச்சல் தாங்க முடியாமல் இருக்கும், சாப்பிடக்கூட முடியாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியில் கை வைக்க வேண்டிய ஒரு தேவை வரும்போது அதிலிருந்து சீழ்கள் கூட வடிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனையை குறைக்கின்ற நல்ல அருமையான மருந்து எதுனா அந்த சங்கன் குப்பி தான். சங்கன் குப்பியோடைய இலைகளை எடுத்து நல்லா மைய அரைத்து அதோட சம அளவு மஞ்சள் தூள் கலந்துக்குங்க. இல்லை மஞ்சள் கிழங்கு பச்சையாக கிடைக்கும்னா சம அளவு, இப்போ ஒரு 25 கிராம் சங்கன் குப்பியோட இலையை எடுக்கிறோன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் கிழங்கு எடுத்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைங்க, மைய அரைச்சிருங்க, இல்லை அம்மியில் அரைங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து கைகளில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் இரவு படுக்கும்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. அதே போல் கால்கள்லேயும் தடவுங்க. ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அதை அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு குளிக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் உடலுடைய அந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட, அந்த கை கால்களில் ஏற்படுகின்ற வெடிப்பு சம்பந்தப்பட்ட, அந்த வெடிப்புகளால் ஏற்படுகின்ற எரிச்சல், வலி, வேதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்படியாக குறையறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு அந்த மாதிரி கை கால்களில் ஏற்படுகின்ற வெடிப்புகளுக்காக நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகளோ அல்லது வெளிப்பூச்சாக பூசக்கூடிய மருந்துகளோ தற்காலிக குணமளிக்கிறதா தான் இருக்கும். நிரந்தரமாக அதை தீர்வதை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கும் குணமாக்குவதற்கும் மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த சங்கன் குப்பி. பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கு, அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சங்கன் குப்பி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த மாதிரி உதிரப்போக்கு அதிகமானாலோ அல்லது வெள்ளைப்படுதல் அதிகமானாலோ அந்த பாட்டிங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை எடுத்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுலன்னு ஒரு வாரம் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை உடனே சரியாயிடுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ், சோரியாசிஸ், லிச்சன் பிளானஸ், அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் மற்றும் அதிகமான மாதவிலக்கு உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த சங்கன் குப்பி அல்லது பீச்சங்கன் சொல்லுகின்ற தாவரம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதாவது சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக இந்தியாவிலேயே முதலாக வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் தீர்ப்பு. உடுமலை சங்கர் கொலை வழக்கில் 11 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அதிலே 6 பேருக்கு மரண தண்டனையும் 3 கடுங்காவல் தண்டனையும் மீதி பேருக்கு விடுதலையும் பெற்றார்கள். இந்த வழக்கு, இந்த விசாரணை என்பது நிச்சயமாக சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் நம்முடைய சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய
இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை அறுத்தெறிவதற்கு இந்த விசாரணையும் இந்த தீர்ப்பும் நமக்கு வழிகாட்டுகிறது. அது மட்டுமல்ல, சாதி ஆணவக் கொலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடும் எச்சரிக்கையை இந்த வழக்கு வழங்கியிருக்கிறது. உண்மையில் இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சாதி ஆணவப் படுகொலைகள் எல்லா சாதிகளுக்குள்ளும் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய, சாதி கடந்த திருமணங்களை செய்யக்கூடிய பெண்களை அவர்களது பெற்றோர்களை கொலை செய்து விடுவது அல்லது கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது என்பதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரங்கள். ஆனால் பெற்றோர் என்றால் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அன்பு என்றால் அதை பற்றி மிகப்பெரிய கவித்துவமான ஒரு உருவகங்கள் அல்லது கவித்துவமான உணர்வுகள் எல்லாம் நம்முடைய மனதில் படிந்திருக்கின்றன. ஆனால் பெற்றோர்கள் கொலைகாரர்களாகக்கூடிய அளவிற்கு சாதி வெறி என்பது இன்று ஒரு சமூகத்தில் ஊடுருவி போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த சாதியினுடைய வேர்கள் எந்த அளவிற்கு அவை பரவி இருக்கின்றன, ஆழமாக சென்றிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஒருவர் ஒரு சாதி ஆணவ படுகொலையில் ஒரு பெற்றோர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அதை வெறுமனே அவர்களுக்குள் உறைந்திருக்கக்கூடிய சாதி வெறி மட்டும் என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. மாறாக அந்த சாதியைச் சேர்ந்த அனைவரும் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் சாதி படிநிலையில் கீழில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டாலோ காதலித்தாலோ அவர்களை, அந்த பெண்ணை கொலை செய்வது என்பது அவர்களுக்கு எந்தவித குற்ற உணர்வும் இல்லாத ஒரு செயலாக அவர்களுக்கு தோன்றுகிறது. அதன் மூலமாக அந்த பெண் அத்தகைய திருமணத்தை செய்து கொள்வதன் மூலமாக சாதிய ரீதியாக ஒரு மிகப்பெரிய இழிவை தனக்கு தேடித்தந்து விட்டாள் என்று அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதியினரும் நினைக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய உறவுகளை கூட துண்டித்துக் கொள்கிறார்கள். பிறகு அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உறவு சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் கூட துண்டித்துக் கொள்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அழுத்தமாக இன்றைக்கு இருக்கிறது. அதன் காரணமாக கொலை செய்தாவது தன்னுடைய அந்த சாதிய ரீதியான இறுக்கத்தை அல்லது அந்த மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படித்தான் உடுமலை சங்கரும் அவருடைய மனைவியான கௌசல்யாவும் திருமணத்திற்கு பிறகு ஒரு பொது இடத்தில் வைத்து கூலிப்படையினரால், அவர்கள் பெற்றோர்களால் ஏவப்பட்ட கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டார் சங்கர். படுகாயத்துடன் கௌசல்யா தப்பி பிழைத்தார். உடுமலையில் நடந்த இந்த சம்பவம் என்பது அது வீடியோ காட்சியாக பதிவு செய்யப்பட்டு நாட்டையே அதிர வைத்தது. ஆனால் அதற்கு பிறகு தற்கொலைக்கு முயன்ற கௌசல்யா பிறகு வாழ்க்கையை எதிர்கொள்வது என்கிற போராட்டத்துடன் அவர் அரசு தேர்வாணைய தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுகிறார். பல்வேறு விதமான பெண்கள் விடுதலை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளோடு சேர்ந்து அவர் பணியாற்றுகிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், இதுபோன்ற சாதி ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய பல வழக்குகளில் என்ன நடக்கும் என்றால், காவல்துறையினர் அந்த வழக்கு என்பது நிரூபிக்கப்பட முடியாத அளவில் அவர்கள் அதை அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிற போதே மிகவும் ஒரு எளிதாக குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ள வகையில் செய்வது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. பல இடங்களில் குற்றவாளிகள் அப்படி எளிதில் தப்பி சென்றிருக்கிறார்கள். அதே போல மேல்முறையீட்டு விசாரணைகளிலும் கூட அவர்கள் குற்றவாளிகளில் சுலபமாக தப்பித்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. நம்முடைய காவல்துறை அமைப்பிற்குள் நிலவக்கூடிய சாதி மனோபாவம், அதே போல லஞ்சம் போன்ற விஷயங்களின் காரணமாக குற்றவாளிகள் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சரி, காவல்துறையினரும் சரி மிகச்சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதே போல் இந்த வழக்கை நீர்த்து போகச் செய்யாமல் அதை தொடர்ந்து நடத்துவதில் இங்கு இருக்கக்கூடிய பல பெண்கள் அமைப்புகள் முக்கியமான பங்கை வகித்திருக்கின்றன என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. இந்த இடத்தில்தான் காவல்துறை என்பது திறமையாக செயல்பட்டால் எத்தகைய குற்றவாளிகளையும் நாம் தண்டிக்க முடியும், எவ்வளவு பெரிய சமூக கொடுமைகளையும் நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்பது தெரிகிறது. இதில் 6 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியாக நாம் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. மரண தண்டனை என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றச்செயல். இன்னொன்று, மரண தண்டனை நிறைவேற்றுவதன் மூலமாக சங்கரை கொலை செய்த கொலையாளிகளுக்கும் நமக்கும் இடையே வேறு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். ஒரு சமூகம் என்பது ஒரு மனிதனை திருத்துவதற்கு முயற்சிக்கலாம், அல்லது அவனை வாழ்நாள் முழுக்க அவன் செய்த ஈனத்தனமான கொடூரமான குற்றத்திற்காக வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் மரண தண்டனை இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக இதுபோன்ற குற்றவாளிகள் தப்பிவிட முடியாமல் தொடர்ந்து காவல்துறை செயல்பட வேண்டும். அதற்கான சிறப்பு பிரிவுகள், சாதி ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான, அதற்கான குற்றங்களை உடனடியாக விசாரிப்பதற்கான
ஒரு புகார் வந்தால் கூட உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக சிறப்பு பிரிவுகள் காவல் நிலையத்தில் அமைக்கப்பட வேண்டும், சிறப்பு நீதிமன்றங்கள், விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். அந்த அளவிற்கு இது பரவலாக இருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பிலிருந்து நாம் எதுவும் முடிந்து போய்விடவில்லை. இப்பொழுதுதான் சாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கான முதல் முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் லெப்டினன்ட் முனைவர் டாக்டர் கற்பகவல்லி. ஒரு ஆய்வாளராக இவங்க ஆய்வு செய்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்குன்னு வரும்போது ஆசிட் திராவகம் வீச்சினால எவ்வளோ தூரம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது தோல் தானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்குன்னு இவங்களுடைய ஆய்வுகள் சார்ந்தும் பணிகள் சார்ந்தும் பல விஷயங்களை நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு ஆய்வாளராக கல்லூரி பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக நீங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களில் அதை பற்றின ஒரு முழு ஆய்வு நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் பயணப்பட்டு செஞ்சுருக்கீங்க. அதுவும் திராவகம் வீச்சு, ஆசிட் வீச்சுனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குது, அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்கான ஒரு மறுவாழ்வு எப்படி இருக்கு, இதெல்லாம் பற்றி பேசும்போது இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இது ஸ்கின் டொனேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கோன்னு உங்களுடைய பணிகள் சார்ந்து நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க, அந்த ஆராய்ச்சியை சமர்ப்பித்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பெண்ணா இந்த ஆசிட் வீச்சு சம்பவம் ஒரு கருப்பொருளா இருக்கும் ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால் இந்த ஆய்வை நீங்க மேற்கொண்டீங்க? நான் உடுமலையில் உள்ள ஸ்ரீ ஜிவிஜி விஷாலாட்சி கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் NCC அலுவலராகவும் பணிபுரிந்து வருகிறேன். 2014ஆம் ஆண்டு நான் படித்த ஒரு ஆய்வுக் கட்டுரை என்னை இந்த ஆசிட் அட்டாக்கில் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. அந்த கட்டுரையில் வெளியாகி இருந்த ஒரு வெப்சைட் அட்ரஸை வைத்துக்கொண்டு பிரக்ஞா சிங் என்பவரை தொடர்பு கொண்டேன். அவர் அதிஜீவன் ஃபவுண்டேஷன் என்று ஒன்று நடத்தி வருகிறார். அவருடைய அந்த அதிஜீவன் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ஆசிட் அட்டாக்கினால் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுக்கு என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும், பல மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு அந்த மருத்துவமனை மூலமாக ஃப்ரீ செக்கப் ஆகட்டும், ஃப்ரீ அறுவை சிகிச்சை ஆகட்டும், இதெல்லாம் செய்வதற்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர் மூலமாக எனக்கு பல திராவக வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய முகவரியும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்தது. அதனால் அவர்களை நேரடியாக சென்று அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய இந்த பாதிப்புக்கு முன்னால் இருந்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த ஆசிட் அட்டாக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி போயிருச்சு அப்படின்னு என்கிற ஒரு பார்வையும் எனக்கு அதன் மூலமாக கிடைத்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் போகும்போது நிறைய இடங்களில் பெண்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் நேரடியாக போய் கள ஆய்வு பண்ண அனுபவமும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இந்தியா முழுவதுமே பயணப்பட்டிருக்கீங்க இதற்காக அப்படின்போது அந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்ததுன்னு அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு நம்ம இப்போ பேசுவோம். இப்போ ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அவங்க ஏன் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க? அதற்கு முக்கியமாக ஒருத்தர் சொல்லலாம்னா அனு முகர்ஜி என்பவர் டெல்லியில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்பட்டனா, அவங்களுக்கு பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்துடுறாங்க. ஒரு 7 வயது 8 வயது இருக்கும்பொழுது அவர்களுடைய இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டிற்கு தங்க பாதுகாப்பாக போகிறாங்க. அங்கு சில காலங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க அங்கு டெல்லியில் இருந்த இந்த பார்களில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு தொழில் செய்து வருகிறார். அந்த தொழில் பார்த்திங்கன்னா அவருடைய இன்னொரு நண்பர் மூலமாக, தோழி மூலமாக கிடைக்கிறது. அவர் பார்ப்பதற்கு அழகாக, அனு முகர்ஜி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாங்க.
அப்போ அந்த பார் டான்ஸரில் வரும்பொழுது அவங்களுடைய தனித்திறமையினாலும் அவங்க நல்லா இருந்த ஒரு காரணத்தினாலும் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்னாலும் அந்த டான்ஸில் நல்லா முன்னேறி வந்து அவர்களுக்கு நல்ல வருமானம் வருது. இது வந்து அவங்கள அறிமுகப்படுத்திய ஒரு தோழிக்கு மிகவும் ஒரு பொறாமையான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தின ஒருத்தர் இவ்வளோ நல்லா வந்து ஒரு தனி ஒரு பிளாட் வாங்குற அளவுக்கு முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரணமே அந்த தோழியையும் தோழியுடைய சகோதரனும் சேர்ந்து இவங்க மேலே ஆசிட் ஊற்றிடுறாங்க. ஆசிட் ஊற்றுனதுனால் அவங்களுக்கு முழுவதும் முகம் இது வரையிலும் தோல் வரையிலும் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு 2 கண் பார்வையுமே போயிடுதுங்க. நான் நேரடியாக அவர்களை சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண் இருந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லாமல் தோல் முழுவதுமாக மூடியிருக்கும். இப்போ என்னோட நான் ஹிந்தியில் பேச முடியும் என்பதனால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போ என் கூட ஹிந்தியில் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் என்னிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு கண்ணில் தண்ணீர் வருது, என்னால் நேரடியாக பார்க்க முடியுது. ஆனால் அது எந்த இடத்துலேருந்து தண்ணி வருது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு அந்த தோல் வந்து மூடி ஆசிட் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 30 அறுவை சிகிச்சைகள் முகத்தில் மட்டும் நடந்திருக்கு. இது ஒரு தோழியால் ஒரு சாதாரண ஒரு தொழில் பொறாமையால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. ஆனால் கண்கள் இழந்த நிலையிலும் அவருடைய ஒரு பெரிய ஒரு மனதைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு அவரை திராவகம் ஊத்தினவர்களுக்கு 2.5 ஆண்டு தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் மட்டுமே அப்பொழுது விதிக்கப்படுகிறது. இது நடந்தது 2003-4 நடக்கிறது. அப்போ இந்த 1 லட்சம் ரூபாயும் இந்த 1 லட்சம் ரூபாய் வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த பணத்தை வாங்க மறுத்துடுறாங்க அனு முகர்ஜி. அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே டெல்லியிலேயே வாதாடி எனக்கு தொழில் ஏதாவது வேண்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம், என்னால் கண் இல்லைனாலும் தொழில் செய்ய முடியும்னு போராடி அவர்களுக்கு கோர்ட்டில் ஃபைல் அரேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லாகி விட்டதுக்கப்புறம் அந்த வேலை தர்றேன்னு சொல்லி கோர்ட்டு ஜட்ஜே கொடுத்து அந்த வேலையை 5 வருடம் லீவ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமாக்கப்படுங்கிற ஒரு கண்டிஷனோட ஒரு ஜட்ஜு அளிக்கிறாரு. இவங்களும் இப்போ வரைக்கும் அந்த வேலையை ஒரு முழுமையான பார்வை இல்லைனாலும் முழுமையான ஒரு இதோடு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நான் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் தான் மற்ற அனைவருக்கும் வீட்டிற்குமே திராகவீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர் வீட்டுக்குமே அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் என்னை அறிமுகப்படுத்தி அவர்களோடு என்னை எல்லாரும் என்னிடம் அவர்களுக்கு வந்து நாம் தொடும் உணர்ச்சியில் நம்ம அன்பாக தொடரமா இல்லை ஒரு பயத்தோட தொடரமா ஒரு அருவருப்பாக தொடரமா என்கிறத அவர்களால் உணர முடியும். நம்மளுடைய தொடும் உணர்வு அன்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அந்த எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த அனு முகர்ஜி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்னும் போது ஒன்று தொழில் போட்டி பொறாமையினால இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. பட் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கேயே நிறைய நடக்குது அப்படின் போது எதன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா காதல், ஒருதலை காதல் அல்லது பெண்கள் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது. தன்னுடைய காதலை வந்து ஒரு பையன் வந்து சொல்லும் பொழுது இந்த காதலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற பெண்கள் 80% பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நடைபெறுது. இன்னொரு பக்கம் பார்த்தா கணவரை 2வது திருமணத்திற்கு பண்ணணும்னு சொல்லும்போது அந்த முதல் மனைவி 2வது திருமணத்திற்கு மறுக்கப்படும் பொழுது அவர்கள் மீது திராவக வீச்சு நடைபெறுது. இந்த காதல் மறுப்பு என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு சாய்னா என்பக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காதலை மறுத்த ஒரே காரணத்தினால ஆசிட் ஊற்றிடுறாங்க. அவர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அவர் வந்து 6 ஆண்டுகளாக மருத்துவர்களையும் பெற்றோர்களையும் தவிர வேறு யாரையுமே அவர்கள் பார்க்கலை. அவருடைய லட்சியம் தான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று இருந்தது. நானும் ஒரு ஆசிரியர் என்ற காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா என்னையை பார்க்கறக்கு அனுமதிச்சாங்க. வெளி ஆட்களை பார்த்த முதல் ஆள் நான் தான். அவங்க பார்த்த ஒரே ஆள். அவங்க என்னோட நல்லா பேசி ஹிந்தியில் பேச முடிஞ்சதுனால நல்லா பேசி அவங்க நல்லா சிரித்து பேசியிருக்காங்க. அவங்க வீட்டில் அம்மா அப்பாவும் என்கிட்ட சொன்னது ஒரே விஷயம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து என் பெண்கிட்ட பேசுங்க, என் பொண்ணு சிரித்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா அவர்களுக்கு சிரிப்பது கூட கடினமான ஒரு விஷயம். இந்த முகப்பகுதி பூராவுமே அவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கும். அப்போது அந்த சிரிப்பது கூட கடினம். என் பெண்ணு பல்லு தெரிகிற மாதிரி இன்றைக்கி சிரிக்கிறா, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க என்று என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி வரைக்கும் அவர்கள் வீட்டிலேயே வைத்திருந்து அவர்களுடனே நான் இரவு உணவு அறிந்துவிட்டு தான் நான் அனு முகர்ஜி வீட்டிற்கு திரும்பினேன். அது ஒரு பெரிய ஒரு மன பாதிப்பாகத்தான் இருந்தது எனக்கு. இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு 6 மாத காலமும் இவங்களையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க முடிந்தது என்ற ஒரு இதை விட எனக்கு அதன் பின்பு ஏற்பட்ட பாதிப்பும் அதிகமாக இருந்தது. இத்தனை பாதிப்புக்கு பெண்கள் உள்ளாகிறார்கள் என்பது தான் அடுத்து இதற்கு என்ன தீர்வாக இருக்க முடியும் என்று யோசனையில் இந்த
தோல் தானம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. இன்னும் இந்த நிகழ்வுகள் பற்றியே பேசணும். நம்ம அங்கே வடநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க. இந்தியா முழுவதும் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நிறையவே நடந்திருக்குங்க. வினோதினி சம்பவம் காரைக்காலில் நடந்தது. அது வந்து 2012 நடந்ததுங்க. 2012 ஒரு அக்டோபர் நவம்பரில் நடந்தது. அந்த வினோதினியுடைய உடன் பள்ளியில் படித்த மாணவன், அப்பொழுது அவன் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான். இந்த பெண்ணு சொல்லலை, அக்செப்ட் பண்ணலை. அவங்க வந்து நல்லா படித்து முன்னேறி பிடெக் முடிச்சிட்டாங்க. திரும்ப வேலைக்கும் போய் கம்பெனிலேயே செலக்ட் ஆகி வேலைக்கு போய் திரும்ப காரைக்காலுக்கு வர்றாங்க. இந்த பையன் அதே +2 இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர் வேலை செய்து கொண்டிருக்கான். அவன் அதே +2 இருந்துட்டு திரும்பவும் அந்த பொண்ணை தொடர்பு கொள்ளும்போது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணலை. ஆரம்பத்திலேருந்தே அது மறுத்து வந்தா. அந்த ஒரு காரணத்தினால தீபாவளிக்கு முதல் மாத சம்பளத்தோடு வந்த பெண் மேலே திராவக வீச்சு நடக்குதுங்க. அந்த பெண் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்க அப்பாவும் உடனோட தான் அந்த ஆட்டோவிலிருந்து இறங்கும் பொழுது திராவக வீச்சு நடக்குது. அதனால் அவர்களுடைய வினோதினுடைய அப்பாவும் பாதிக்கப்படுறாங்க. தன்னுடைய கழுத்து பகுதி எரிகிறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பாதிப்புனா நம்ம தடவி விடுவோம். அவங்க அப்பா தடவி இருக்கார். அவருடைய கையோடவே தோல், கழுத்தில் இருக்க தோல் வந்து அவருடைய அப்பாவுடைய கையோடவே வந்து விட்டது. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நடந்து ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் தான் இருந்தாங்க. பிப்ரவரியில் வினோதினி தவறிட்டாங்க. அந்த பாதிப்பினால் தவறப்பட்டு அவங்க அப்பா அதற்கப்புறம் வினோதினி ஃபவுண்டேஷன் என்று ஆரம்பித்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தார். அந்த 13 தவறுறாங்க. அதே ஆண்டு நவம்பர் வருவதற்குள் அவருடைய தாயார் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி டயத்தில் தான் அந்த பெண்ணோட அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அப்போ அந்த தீபாவளியினுடைய சத்தம், பட்டாசு சத்தத்தை எல்லாம் கேட்டால் என்னுடைய மகளுடைய ஞாபகம் இதுவும் மீண்டும் அதிகமாகும்னு அந்த அடுத்த வருட தீபாவளிக்கு முன்பு அக்டோபரில் அவருடைய தாயாரும் தற்கொலை செய்து கொண்டாங்க. அவங்க அப்பா ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இதாகி அவர் இந்த வருடம் இந்த 2017 அவர் இறந்துட்டாங்க, ஜெயபாலன் சொல்லிட்டு. அவருடைய நான் 15 அவருடைய நேராக அவருடைய வீட்டிற்கு சென்று காரைக்காலில் அவருடைய தந்தையாரை சந்தித்து அவருடைய அம்மா, அவங்களுடைய எல்லா அம்மாவும் பொண்ணும் ஃபோட்டோ ஒன்றா வச்சு தான் போட்டிருக்காங்க. வினோதினி பயன்படுத்திய பொருள்கள் அனைத்தையும் ஒரு பூஜை அறை போலவே செய்து அந்த பொருள்களுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றாரு அவங்க அப்பா. அது மிகவும் ரொம்பவும் வருத்தமாக இங்கே பக்கத்தில் நடந்து இருக்குங்கிறது ஒரு பாதிப்பான விஷயமா இருந்தது. இப்போ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது சரியான முறையில் ஒரு பெண் நடந்தால் கூட பாதிப்புகள் அதிகம் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னும் போது இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு நிலவுதுன்னு சொல்லுவீங்க? சமூகத்தில் இப்பொழுது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலாச்சாரம், பண்பாடு, நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம பெண் குழந்தைகளை வளர்த்துட்டு வரோம். ஆனால் இதே கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகவும் ஆபத்தை கொடுக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவர்கள் வந்து காதலை மறுத்ததுனாலும் இந்த ஒரு காரணத்தினால அது பாதிக்கப்படுதுங்கும் போது சமூகத்திற்கு உண்டான அந்த விழிப்புணர்வு மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறது. இப்போ இதே சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு நடக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னொரு பல பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பாலும் பாதிச்சிருந்தா, இந்த பையன் பாதித்திருந்தால் ஆசிட் ஊற்றியிருப்பான் அப்படி என்று சமுதாயம் திருப்பி பேசக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கிறது, சமூகமாகவும் இருக்கிறது. வேறொரு பார்வையில் பார்க்கிறது. இந்த பையன் பாதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம், பையன் பாதிப்பினால் ஆசிட்டை ஊற்றியிருப்பானோ அப்படி என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அது வந்து இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை தாண்டியும் நிறைய பேர் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு ஓரளவுக்கு இயல்பான ஒரு நிலைக்கு திரும்ப வேண்டிய அவசியம்னு வரும்போது அந்த விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களையும் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தோல் தானத்தை வந்து வலியுறுத்துங்க. அந்த மாதிரியான நம்ம டொனேஷன், பிளட் டொனேஷன்லாம் ரொம்ப நாளாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஐ டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ மொத்த உடல் உறுப்பு தானம் சொல்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த தோல் பற்றி மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தகவல்கள் என்ன? இந்த தோல் தானம் என்கிறது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இன்னும் அந்த ஒரு விழிப்புணர்வு, ஏதோ தோல் தானம் என்பது முழுவதுமாக உரித்து எடுப்பதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய தோலில் வந்து 8 வகையான லேயர் இருக்குங்க. வெறும் ரத்தம் கூட வராத ஒரு மேல் பகுதியை மட்டும்தான், ஒரு லேசான ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. இந்த தோலை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலே சுற்றக்கூடிய ஒரு பகுதியாக, இதன் மூலம் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். இப்போ ஒரு 40% ஆசிட் பட்டவர்களை கூட ரெக்கவர் பண்ணி நம்மளை கொண்டு வர்றது மிகவும் சிரமம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தோல் தானத்து மூலமாக
ஒரிஜினல் நம்மளுடைய ஹியூமன் பீயினுடைய தோலுனால செய்யும் பொழுது 80% பாதிக்கப்பட்டவர்களை கூட மீட்டு கொண்டு வர முடியும். இது ஒரு இறந்த உடனே கண்தானம் செய்வது போல ஒரு 6 மணி நேரத்தில் இந்த தோலை எடுக்க முடியும். நம்மளுடைய தொடைப்பகுதி பின்பகுதியிலிருந்து தோலை எடுத்து பயன்படுத்த முடியும். இதற்கு இது அவர்கள் வந்து மேக்சிமம் ஒரு 40 நிமிஷங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு இது நம்ம தெரியப்படுத்தினா வந்து எடுத்துருவாங்க. இப்பொழுது முதலில் மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இந்த ஸ்கின் பேங்க் தொடங்கினாங்க. இப்பொழுது ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேங்க் வந்திருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட 2-3 பேங்க்கு ஸ்டாண்டில், கோவையில் இந்த மாதிரி இருக்கிறது. ஒரு 6 மணி நேரத்துக்குள் தோலை எடுத்து அதை வந்து நிறைய பேருக்கு இப்போ தோல் இந்த திராவக வீச்சுன்னு மட்டும் இல்லை, தீயினால் பட்ட காயங்களுக்கும் இந்த தோள்களை பயன்படுத்த முடியும். இந்த விஷயங்கள் அனைவருக்குமே போனால் நம்ம எப்படியும் அந்த ஒரு இறந்து போன உடம்பிலிருந்து கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு இதே இல்லை. அதை வந்து அதை முறைப்படி நம்ம எழுதி வைத்து இது பண்ணணும்னா நான் இப்போ ஒரு கண் தானம் என்பதற்கோ இது பிளட் டொனேஷனுக்கு நம்ம எப்படி எழுதி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த தோல் தானத்தையும் நம்ம எழுதி கொடுத்து அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம வந்து அதற்குண்டான வேறு முறைகளோ அப்படிலாம் இல்லைங்க. சாதாரண முறைப்படி நம்ம செஞ்சால் அதை பண்ண முடியும், அனைவராலும் பண்ண முடியும். இறந்து போறவர்களுடைய தோல் மற்றவர்களுக்கு வேறு விதங்களுக்கு பயன்படும் என்றால் அது செய்வதில் பிழை இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது எல்லாருக்கும் ரீச் ஆகாதனாலே நிறைய பேர் செய்யாமல் இருக்கலாம். இப்போ கண் தானம், உடல் தானம் செய்கிறவங்க தோல் தானம்ங்கிறதையும் சேர்த்து எழுதும் பொழுது அது அனைவருக்கும் பயன்படும். ஒரு தோல் தானம் என்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது நிறைய கருத்தரங்குகளில் பெண்கள் விழிப்புணர்வு அந்த மாதிரி கருத்தரங்குகள், கல்லூரியில், பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய கருத்தரங்குகள் எங்கெல்லாம் மாணவர்களின் மத்தியில் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு இந்த தோல் தானம் பற்றி அவர்கள் மூலமாக நிறைய பேர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. இப்போ இந்த பாதிப்புகள் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு நம்ம பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்படைந்தவர்கள் முழுமையா அவங்களால திரும்பி இயல்பு நிலைக்கு வரும்போது, ஏன்னா நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க நிறைய 40 சர்ஜரிக்கு மேல ஒருத்தங்களுக்கு நடக்குது அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா முன்பகுதி மேல் உடல் தான் அதிகமா பாதிக்கப்படுதுன்னும் போது இந்த ரெக்கவரி பீரியட் அந்த காலகட்டம் எவ்வளவு நாள்லாம் ஆகுது? அது அவர்களுக்கு இன்னும் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதை ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு தான், முகம் முழுவதும் சிதைந்து போகிற அளவுக்கு தான் இருக்காங்க. அவங்களை பார்ப்பது என்பது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கடினமான விஷயமாகத்தான் இருக்கும். நார்மலாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தொடையில் இருந்தோ இல்லைன்னா நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சதையோ எடுத்து தான் அவர்களுக்கு முகத்தில் வச்சு அதை பண்ணுவாங்க. அப்போ அவர்களுக்கு இந்தவும் ஒரு நம்ம சதை எடுக்கக்கூடிய இடத்துலையும் வேதனை இருக்கும், அதை வைத்து இது பண்ணுவதும் வேதனையாக இருக்கும். அவர்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப வருவது என்பது ரொம்பவும் மிகவும் முடியாத ஒரு காரணமாக, வீட்டிற்குள்ளே தான் இருக்க விரும்புகிறாங்க. வெளியில் வர்றதையோ மற்றவர்கள் அவங்கள வித்தியாசமாக பார்ப்பதையோ அவங்க விரும்புறதில்லை. மேலும் சொல்லப்போனால் தன் கண்ணாடியை கூட அவங்க பார்க்க விரும்புறதில்லை. இந்த திராவிச்சினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா 80% அதற்கு முன்னால் மிகவும் அழகாக இருந்தவங்களாக இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கிறவங்க அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது ஒரு 25, 30, 35 என்ற ஒரு அத்தனையும் சர்ஜரியும் முகத்திலேயே அப்படிங்கும் பொழுது அது ரொம்பவும் கொடுமையான ஒரு விஷயமா. இயல்பு நிலை என்பது அவர்களுக்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் முயற்சி செய்தாலும் மிகவும் சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ பிரக்ஞாசின் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 12வது நாள் தான் அவங்களுக்கு இந்த திராவக வீச்சு நடக்குது. அந்த 12வது நாளுக்கு அப்புறம் அவருடைய கணவர் மாமனார் மாமியார் வீட்டில் மிகவும் சப்போர்ட்டாக இருந்ததுனால அவங்க ரெக்கவர் ஆகி இப்போ 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்காங்க. அது வரைக்கும் கண்ணாடி பார்க்காம நான் உயிரோடவே இருக்க விரும்பலை அப்படின்னு பேசின ஒரு பிரக்ஞா சிங் பார்த்தீங்கன்னா தனக்கு பெண் குழந்தை பிறந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது நான் முழுமையாக நான் இருக்க வேண்டிய ஒரு உணர்வை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. ஆசிட் அட்டாக் அப்புறம் உடல் அத்தனையும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாகி அதை முறைப்படி வளர்ப்பது என்பது அதெல்லாமே வந்து அவங்களுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு இதாக இருந்தது. இயல்பு நிலை என்பது மிகவும் சிரமமான ஒன்று. ஆனால் அதற்குண்டான மன தைரியத்தை அவர்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சமூகமும் குடும்பமும் உறுதுணையாக இருந்தால் அது கட்டாயமாக முடியும். நிறைய விஷயங்களை நேரடியாக கள ஆய்வு பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்குங்கிற முறையில் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க? பெண்களுக்கு நிறையவே வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை வந்து அதை தடுப்பதற்கு உண்டான
சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேங்க. நான் இப்போது நிர்பயா எடுத்துக்கொண்டால் அது பார்த்திங்கன்னா அதற்கு 2 விதமான விமர்சனங்களும் வந்தது. அவருடைய உடை சரியில்லை, அவர் போன நேரம் சரியில்லை என்று தான் அந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுறாங்களே ஒழிய, அப்போ நம்ம இந்தியா நம்ம நாட்டில் அந்த ஒரு அன்டயத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி யாரும் அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய நாட்டில் நம்ம போவதற்கு வருவதற்கெல்லாம் தடை இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த சமூக கட்டுப்பாடுகள்ன்றது ஏன் பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அது இன்றைக்கு நேற்று அல்ல, காலங்காலமாக வரக்கூடிய ஒரு இதாகவே இருக்கிறது. அந்த காலத்தில் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் போய் ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த பள்ளி ஸ்கூலுக்கு வெளியில் மாட்டு வண்டியில் உட்கார்ந்து அந்த திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து தான் அவங்க கல்வியை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்காங்க. அப்போ தொடங்கின தடை இப்போ வரைக்கும் அது நிறையா தடைகளாகவே வந்துட்டுருக்கு. ஒரு சிலர் தான் அந்த தடைகளை மீறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஓகே. ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்னும் பெண்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்த இன்னும் அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றின ஒரு ஆய்வு. கிட்டத்தட்ட ஒரு 11 வயதிலிருந்து தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வருதுன்னு போது ஒரு ஆசிரியர் கையில் தான் இருக்குது. இதுபட்ட ஒரு குழந்தை இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் தேவை? இதை சரியான முறையில் அணுகக்கூடிய மக்கள் யாரெல்லாம்? இப்போது அவங்களுடைய அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற அது அவர்களுக்கு 11 வயதிலிருந்து நிறைய ஆய்வுகள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 வயதிலிருந்து 15 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தான் அந்த ஒரு மாற்றுதலான ஒரு உணர்வு வரும். இது அவங்களுடைய அவங்களுடைய பேச்சு வழக்கு, அவங்களுடைய உடை பாவனைகள் இதெல்லாம் வந்து அந்த மாறும் பொழுது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வேல்யூவான பீரியட்னு சொல்லக்கூடிய காலையிலிருந்து மாலை வரை ஆசிரியர்களோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்களால அந்த வித்தியாசத்தை உணர முடியும். மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உணர முடியும். ஆனால் மாலை நேரம் சிறிது நேரம் தான், அவங்க இரவு 9 மணிக்குள்ளே படுத்துருவாங்க. அப்போ இந்த 2 பெற்றோர்கள் ஆசிரியர்கள் 2 பேர் சேர்ந்து அந்த எந்த நேரத்தில் அவங்க மாறுதல் தெரியுது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் என்ன மாற்றங்கள்லாம் தெரியுதுன்னு பார்த்து அவர்களை முறைப்படி அவர்களை முறையான இப்போ அதற்கான நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முறையான கவுன்சிலிங் எல்லாம் இருக்குது. அதை கொண்டு போனால் பெற்றோர்கள் அணைப்போடையும் இதோடையும் அவங்க முறையான ஒரு இதோட கொண்டு வர முடியும். அதை கொண்டு வராமல் பெற்றோர்களை ஒதுக்கப்படும் பொழுது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி போய் வேறு தொழில்களுக்கோ அல்லது இப்போ பெகிங்ன்ற ஒரு இது இல்லைன்னா இந்த மாதிரி பாலியல் தொழில் இந்த இதற்காக தான் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சமூகம் அவர்களை அந்த இதுக்கு தள்ளப்படுது. அப்போ இதையெல்லாம் வந்து பெற்றோர்களும் சமூகமும் ஆசிரியர் எல்லாருமே அதை கரெக்டாக கொண்டு வந்தால் அவர்கள் அந்த முறையான டிரான்ஸ்ஜெண்டர் அந்த முறையான அறுவை சிகிச்சைகள் மூலமாக குடும்பத்தோடு இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் செய்து கொண்டால் இன்னும் அந்த நிறைய தவறுகள் நடப்பது தடுக்கப்படும். இந்த மாதிரி போகிறவங்க தான் நிறைய தவறுகள் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு, சமூகமே அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆகிவிடுகிறது. அப்போ இதையெல்லாம் நாமளே தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த செயல் மாற்றங்களை நம்மளால் ஈஸியாக இப்போ ஒரு 40 மாணவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மாணவருடைய போக்கு மாறும் பொழுது நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ உடனே அவர்களுடைய பெற்றோருக்கு தெரியப்படுத்தி ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நீங்கள் அதை என்னன்னு பாருங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர்களுக்கு சொன்னோம்னா அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லும் பொழுது அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய கருத்து. நான் இன்டர்வியூ செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் நான் இன்டர்வியூ செஞ்ச நிறைய திருநங்கைகளிடம் அவர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு தான் நான் இந்த ஒரு முடிவு என்னால் சொல்ல முடிஞ்சதுங்க. அவங்க அதுதான் ஃபீல் பண்ணுறாங்க, என்னுடைய ஆசிரியர்களோ பெற்றோர்களோ என்னை திருத்தியிருந்தால் நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தால் நான் நல்லா பண்ணியிருக்க முடியும், நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்க முடியும் என்பது என்னுடைய இதாக இருந்தது. ஆய்வாளராக பேராசிரியராக இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் பற்றின ஒரு பார்வை எப்படி இருக்குது, பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்கணும் போது இது குற்றம் யாரை சேர்ந்தது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நம்ம உருவாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோன்னு நீங்கள் சொல்லுவீங்க? மாற்றம் கட்டாயம் வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த சமூகம். நம்ம வந்து இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு ஆண்கள் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. பெண்களும் ஒரு சில இடங்களில் காரணமாக இருக்கிறார்கள். 2 பேருமே ஒத்து சமம் என்கிற ஒரு
நிலை இருந்தால், அனைவரும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சமநிலையான ஒரு எண்ணம் இருந்தாலே பிரச்சனைகள் முழுவதுமாக தவிர்க்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. ஆண் தான் மேல் என்ற எண்ணம் இல்லாமல், பெண் தான் என்ற எண்ணம் இல்லாமல், இருவரும் சமம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது, எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற நிலை, ஒருவருடைய திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதும், ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பதும், தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதும், அந்த எல்லாத்தையுமே ஒரு சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வை இருந்தால் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். ஒரு பேராசிரியராக, ஒரு ஆய்வாளராக, உங்களுடைய ஆய்வுகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையில் முக்கியமான ஒரு விஷயம் திராவக வீச்சு. அது எதன அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சிறு வயதில் சரியான முறையில் ஒரு வளர்க்கப்பட்டிருந்தா கூட இந்த தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு வரும்போது 20-25 வயது 18 வயது பெண்கள்லாம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ ஒரு சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு தேவையாக இருக்குது. இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது இந்த டொனேஷன் பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்தில் எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தேவைன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செஞ்சிக்கோட்டை ஏறுகிறவனெல்லாம் தேசிங்கராஜா இல்லை என்கிற ஒரு அருமையான கட்டுரையை முரசொலி ஏடு வெளியிட்டிருக்கிறது. திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்கள் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய இன்றியமையாமை கருதி அதனுடைய சுருக்கம் மறுபடியும் மீண்டும் 3 நாட்களுக்கு பிறகு வெளிவந்திருக்கிறது. அந்த கட்டுரை ஒரு தேவையான, அதிலும் இன்றைக்கு திராவிட இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு செய்தியை கூறுகிறது. அதனுடைய தலைப்பு அப்படி இருந்தாலும் அதனுடைய உட்பொருள் அறிவாயுதங்களை இளைஞர்களே கைகளில் ஏந்துங்கள் என்பதுதான். என்ன காரணம் என்றால், அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, இன்றைக்கு வருகிற இளந்தலைமுறையினர், அரசியலுக்கு வருகிறவர்கள் ஆழமாய் படித்து உணர வேண்டும் என்பதிலிருந்து சற்று விலகி ஆரவாரமான அரசியலுக்குள் தங்களை கொண்டு போய் நிறுத்தி கொண்டு விடுகிறார்களோ என்கிற அச்சம் காரணமாகவே அந்த கட்டுரை வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளிலும் அப்படித்தானே இருக்கிறது என்று நாம் கேட்கலாம். எல்லா கட்சிகளிலும் அப்படி இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் போன்ற இயக்கங்களுக்கு வருகிறவர்கள் ஆழ்ந்து படிக்கிறவர்களாக, தங்களை இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை. அப்படித்தான் இந்த இயக்கங்கள் வளர்ந்தன. 1 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்திலே வேரூன்றி நிற்கிற திராவிட இயக்கம் வெறும் அமைப்பு வலிமையினால் மட்டும் நின்றுவிடவில்லை, சித்தாந்த வலிமையாலும் சேர்ந்து நிற்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு கூட அல்ல, பள்ளி படிப்பு கூட இல்லாதவர்கள், திராவிட இயக்க சார்புடையவர்கள் எவ்வளவு படிப்பாளிகளாக இருந்தார்கள் என்பதற்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை திருநாவுக்கரசு அவர்கள் அந்த கட்டுரையிலே காட்டுகிறார். 1950ஆவது ஆண்டு அப்போது சென்னையிலே ஒரு அரங்கு கூட்டம் நடைபெறுகிறது. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே பேசிய ஒரு இளைஞர், அவர் அச்சகத்திலே வேலை செய்கிற ஒரு தொழிலாளி. அவர் பேசுகிற போது உலகத்தினுடைய பல்வேறு போராளிகளை பற்றி, அறிஞர்களை பற்றி, சித்தாந்தங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார் என்பதை விட திருநாவுக்கரசன் அவர்களினுடைய வரிகளிலேயே சொல்ல வேண்டுமானால் வெளுத்து கட்டுகிறார். அப்படி வெளுத்து கட்டுவதை பார்த்துவிட்டு நாவலர் அவர்களே வியந்து போய், எங்கேயா இந்த புத்தகமெல்லாம் நீ படித்த, இவ்வளவு செய்திகளை எங்கே இருந்து சேகரித்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், திருவிக்காவினுடைய நூல்களிலிருந்தும் சாமிநாத சர்மாவினுடைய நூல்களிலிருந்தும் நான் இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டேன். சிபி சிற்றரசு, வே சாமிநாத சர்மா போன்றவர்களெல்லாம் உலக போராளிகள், அறிஞர்களை பற்றி சின்ன சின்ன நூல்களாக அன்றைக்கு ஏராளமான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பெரிய புத்தகங்கள் படிக்கப்படாமல் போய்விடக்கூடும் என்கிற அச்சத்தில் சிறு நூல்களை பெரிய அளவில் அன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் நான் படித்தேன் என்று அச்சகத்திலே வேலை செய்கிற அந்த தொழிலாளி, அவருடைய பெயர் ராமலிங்கம், சொல்லுகிற போது
நாவலருக்கே வியப்பாக இருந்தது என்பது ஒரு செய்தி. நாம் இந்த இடத்தில் இன்னொன்றையும் நினைத்து பார்க்கலாம். மிகப்பெரிய எழுத்தாளரான விந்தன் கூட ஒரு அச்சகத்திலே அச்சுக்கோக்கிறவராக இருந்துதான் அந்த படிப்பில் அவர் தேர்ந்து எழுத்தாளராக ஆனார். அதுபோல இன்னொருவர் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், வடசேரியைச் சேர்ந்தவர், இன்றைக்கும் மயிலாப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 90 வயதை தாண்டிய பெரியவர். அவர் எந்த அளவுக்கு பல்வேறு இலக்கியங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் என்பதை அந்த கட்டுரை கூறுகிறது. அவர் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவர். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் தான் ஒரு தன்னுடைய குறிப்பு ஒன்றில் எழுதுவார், நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியதில்லை, அல்லது மழைக்கு ஒதுங்கிய போதும் கூட பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன் என்று எழுதுவார். அதுதான் மனித இயற்கை. நாம் மழைக்காக ஒரு இடத்தில் ஒதுங்கினால் எந்த இடத்தில் ஒதுங்கி இருக்கிறோமோ அந்த இடத்தை பார்க்க மாட்டோம், மழையைத்தான் எப்போது விடும் என்று பார்த்து கொண்டிருப்போம். அப்படி மழைக்கு ஒதுங்கிய போதும் நான் பள்ளிக்கூடத்தை பார்த்ததில்லை, மழையைத்தான் பார்த்தேன் என்று கீரா அவர்கள் சொல்லுவது போல இந்த பெரியவர் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியதில்லை. ஆனால் அத்தனை பெரிய செய்திகளை, அவ்வளவு பெரிய விளக்கங்களை, சித்தாந்தங்களை பேசுகிற ஆற்றல் உடையவராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு, அதற்கு அடிப்படை காரணம் திராவிட இயக்க ஈடுபாடு தான். திராவிட இயக்கத்திற்குள் வருகிறவன் ஒரு சித்தாந்தத்திற்காக வருகிறான், ஒரு கட்சிக்குள்ளே போய் பொறுப்பு வாங்குவதற்காக இல்லை. உள்ளே வருகிற போது அந்த கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை விளங்கி கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுவதற்கு நாம் போராட வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் போர்க்குணத்தோடும் உள்ளே வருகிறான். எனவே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, பள்ளிக்கூடம் வேண்டியதில்லை, பாடப்புத்தகங்கள் தேவையில்லை, தேடி தேடி தேனியைப் போல அறிந்து கொள்ளுகிற ஆர்வம், அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் திராவிட இயக்க இளைஞர்களிடம் இருந்தது. இந்த 2 எடுத்துக்காட்டுகளை தாண்டி இன்னொன்றையும் திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வெறும் பள்ளிக்கூட இறுதி வகுப்பு வரை தான் படித்தேன், பிறகு தனியாக படித்து வித்வான் பட்டம் பெற்றேன். ஆனால் இன்றைக்கு நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன், பல்லாண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்றால் அது இந்த இயக்கத்தோடு எனக்கு ஏற்பட்ட இணைப்பு, பிணைப்பு, அதில் இருக்கிற ஈடுபாடு, எனவே படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி 3 எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்லியிருப்பதற்கான அடிப்படை நோக்கம், எனவே இவர்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமலேயே படித்தார்கள், எனவே நீங்களும் யாரும் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டாம் என்பதற்காக இல்லை. கண்ணதாசன் கூட திரைப்படத்திலே பாட்டு எழுதுகிற போது படிக்காத மேதைகள் தான் இங்கு உண்டு எழுதவில்லை, படிக்காத மேதைகளும் இங்கு உண்டு என்று தான் எழுதினார். அப்படி படிக்காமலேயே தன்னுடைய சொந்த ஆர்வத்தினாலே கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கலாம். படித்தவர்களா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காதவர்களா என்பது கேள்வி இல்லை. பொதுவாக நூல்களை படிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான். நூல்கள் தான் நம்முடைய அறிவாயுதங்கள். அறிவாயுதங்களை கையிலே ஏந்துகிறவன் தான் அறிவு போர்க்களத்திலே வெற்றி பெற முடியும். எனவே இன்றைக்கு அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக திராவிட இயக்கத்தை நோக்கி வருகிற இளைஞர்கள் கண்டிப்பாக படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ளுகிறவர்களாக, அறிந்து கொண்டவற்றை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த கட்டுரையில் பழைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது சொல்லப்பட வேண்டிய நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டுரை என்று கூட நாம் கருதலாம். காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அரசியலுக்கு வந்துவிட்டவர்களெல்லாம் அதில் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறார்களே தவிர படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை. சுறுசுறுப்பு என்பது அரசியலுக்கு தேவை, ஆனால் எல்லா நேரத்திலும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. உடம்புக்கு மட்டுமல்லாமல் மூளைக்கும் வேலை கொடுத்தாக வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால்தான், அறிவாயுதங்களை கையில் ஏந்தினால்தான் எதிரிகளோடு களத்தில் எதிர் நிற்க முடியும் என்கிற அந்த செய்தியை இந்த கட்டுரை நமக்கு உணர்த்துகிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் பணமே ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி, முதலீடே இல்லாமல், பொருளாதாரமே அதாவது முதலீடே இல்லாமல் எப்படி ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிப்பது என்பது தான் இன்றைய நிகழ்ச்சி. அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா
திரைக்கடல் ஓடியும் திரைவன் தேடு என்பது பழமொழி. ஆனால் இந்த காலமோ அந்த திரைக்கடலே நம்மளை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றன. நாம் அந்த திரைக்கடலை எப்படி வரவேற்று எப்படி நமக்கு பயனுள்ளதாக மாற்ற போகிறோம் என்பது நம்மளுடைய செயல்களுக்கு தான் தீர்மானிக்கும். அப்போது நம்மளுடைய செயல்களை தீர்மானிப்பது எது என்று பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வலுவானதாகவும் உபயோகமானதாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னாக்கா ஃபேஸ்புக் ஓனர் மார்க், அவர் யங்ஸ்டார்ஸ் தான், ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 30 இயர்ஸ் தான். அவர் ஒன்லி ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த ஐடியாஸ் மூலமாக அவருக்கு பெரும் செல்வந்தராக ஆனார்கள். அது மாதிரி தான் நம்ம வளர்ந்து வரும் இளைஞர்களும் சரி, படித்து முடித்த பிறகு நல்ல கம்பெனி, நல்ல ஜாப், நல்ல சேலரி அப்படின்னு போகாமல் படித்ததை நடைமுறைப்படுத்தினோமாக்கா, அவர் படித்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தணுமாக்கா கண்டிப்பாக நிச்சயம் பல மடங்கு பணமே முதலீடு பண்ணாமல் தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி நிதித்துறை, இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னாக்கா நிதித்துறை நிறுவனம் தான். நிதித்துறை நிறுவனத்தில் என்ன நடக்கணும், ஜென்ரலாக என்ன நடக்கணும்னு பார்த்தோம்னாக்கா கம்பெனிக்கு ப்ரொமோஷன் கம்பெனியே பார்த்துக்கும், சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே பார்த்துக்குவாங்க, ப்ரௌச்சர்ஸ், ஃபார்ம்ஸ் அதுமாரி பார்த்தோம்னாக்கா எல்லாமே கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஸ் அ யங்ஸ்டார்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா படிக்கும்போதே, அதாவது யூஜி படிக்கும்போதே அடுத்தது பிஜி என்ன கோர்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய அடுத்த எய்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு எம்பிஏவோ இல்லை எம்காமோ எம்ஃபியூலோ படிக்கிற மாதிரி ஒரு எய்ம் இருக்கும். அப்போ அவங்க பிகாம் படிக்க சொல்லவே நிதித்துறை சம்பந்தமான ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், அதாவது நுண்ணறிவு கோர்ஸ்னு சொல்லுவோம், அது படிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னாக்கா ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமாக ஆம்பின்னு சொல்லுவோம், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இன்சூரன்ஸ் துறை சம்மந்தமானு பார்த்தோம்னாக்கா சிஐஎஸ்ன்னு சொல்லுவோம், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன்ஷிப். அதுமாதிரி ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா கமாடிட்டி, ஸ்டாக் மார்க்கெட், அதுமாதிரி ஒரு எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த பிஎஃப்ஆர்டிஏன்னு சொல்லுவோம், பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கு சம்மந்தமான சில கோர்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதெல்லாம் எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னாக்கா யூஜி பண்ண சொல்லவே பார்ட் டைமாக இல்லை சாட்டர்டே சண்டே கிளாஸில் போய்ட்டு அட்டென்ட் பண்ணி நம்ம படித்து தேர்வானோம்னாக்கா காலேஜ் படிக்க சொல்லவே பார்ட் டைமாக நாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் விற்கிறதும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்கிறதும் சரி ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா நாளடைவில் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரத்துக்கும் நீங்கள் வந்து ஜாப்பை தேடுறவராக இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஜாப்பை உருவாக்குறவராக இருப்பீங்க. அதுதான் எங்களோட நோக்கமே. இப்போ எடுத்துக்காட்டு நாக்கலன்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு என்ன எம்பிஏ முடிச்சது வந்து விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் கம்ப்ளீட் பண்ணோம். முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் தனியார் நிதி நிறுவனத்தில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண சொல்லவே எனக்கு ஒரு தழக்கம். எனக்கு அங்கே வந்து நல்ல டாப் பெர்ஃபார்மர், நல்ல அச்சீவர்ஸு. என்னுடைய சேலரி பார்த்தோம்க்கா 2004-05 வந்து 49,000 ரூபாய் சேலரி மட்டும் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு மன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோமா, லைஃப்பில் ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன டிசைட் பண்ணேன்னாக்கா இந்த ஒர்க்கை நான் ஏன் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்லேயே நான் டிசைட் பண்ணி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டோம். ரெசிக்னேஷன் கொடுக்க சொல்ல அந்த கம்பெனிஸ் தனியார் நிதி வங்கி வந்து என்னுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னாக்கா நான் டாப் பெர்ஃபார்மர், ஹை பெர்ஃபார்மர், மேபி ஒரு டாப் ஒரு ரிப்பீட்டட் பர்சனை வந்து லாஸ் வர்றது அந்த கம்பெனி பெரிய இழப்பு தானே. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, என்னுடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த அல்டிமேட்டாக நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இல்லைங்க பரவாயில்லைங்க நான் வந்து ஒரு ஏஜென்சியாக அரைச்சி ஓன் பிஸ்னஸை பண்ண போகிறேன்ட்டு. அப்போ வந்து அன்றைக்கி இருக்கிற என்னுடைய மேனேஜர்ஸ் எல்லாமே என்னுடைய கலீக்லாம் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் டாப் பெர்ஃபார்மிங் பர்சனு, நீங்கள் போய்ட்டு எதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுடைய எஜுகேஷனுக்கோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கோ அது ஒரு தகுதியே இல்லையே, நீங்கள் எதுக்கு மறுபடியும் நடுத்தர இறங்கி உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண விரும்புகிறீங்கன்னு அன்றைக்கி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எப்போ ஒரு 10-14 இயர்ஸ் பேக்கில். நான் ரிசைன் பண்ணது 2005-06, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 2017. டியூரிங் த 11 இயர்ஸ் பார்த்தோம்னாக்கா அந்த கம்பெனி எனக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் 49,000 சேலரி ஆஃபர் பண்ணாங்க எவ்ரி மந்த்து. ஆனால் இன்றைக்கி வித் காட் கிரேஸ் வித் மை எஃபோர்ட் இன்றைக்கி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 to 20 times ஏர்ன் பண்ணுறேன் பர் மந்த்து. இதுதான் அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன். அன்றைக்கி என்னென்னு டிசைட் பண்ணேன், நம்மளும் ஒரு என்டர்பிரனர் ஆகணும். நம்ம படிக்கிறது வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பாஸ்போர்ட், ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறம் நான் டெவலப் ஆகிறது தான் நம்மளுடைய நுண்ணறிவுகள், ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸு சொன்னாங்களே அந்த கோர்ஸ்லாம் டெவலப் பண்ணி படித்து நாம் இன்னும் அதிக அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்தியாவில்னு பார்த்தோம்னாக்கா
நம்ம இந்த ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்தியாவில் மக்களுக்கு வந்து நிதி சார்ந்த ஐடியாவோ நிதி சார்ந்த ஒரு நாலேஜோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்ப்போம், நல்ல ஸ்கூலில் முடிச்சு என்ன பண்ணுவோம், நல்ல காலேஜ் பார்ப்போம், நல்ல காலேஜ் முடிச்சு என்ன பண்ணுவோம், நல்ல கம்பெனி ஒரு நல்ல வேலைன்னு பார்ப்போம், நல்ல கம்பெனியில் நல்ல வேலை நல்ல சேலரியும் பார்ப்போம், நல்ல சேலரியும் வாங்குவாங்க. நல்ல சேலரி வாங்க போகிறீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்க மாட்டேங்க, குழந்தைங்களே கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன உட்கானாக்கா 25லேருந்து 40க்குள்ளே அவங்களுடைய ஜாப் அந்த டைம் தான் இருக்கும். அவங்களோட ஜாப் கேரண்டிட்டு பார்த்தோம்னாக்கா 25லேருந்து 40, அதாவது 10லேருந்து 15 வருஷம் தான் அவங்களுடைய ஒரு சேஃபான ஜாப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 50,000 1 லட்சம் சேலரி வாங்குவாங்க. சம்பளமே இல்லாத பர்சனுகளை திடீர்னு ஒரு 1 லட்சம் சேலரி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அந்த பீப்புள் வாங்கி அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, திடீர் உன்னுடைய சம்பளம் உன்னுடைய சேலரி நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சேலரி வாங்கி பெரும்பாலான மக்கள் வந்து சரியான ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாமல் லக்ஸரி பொருளுக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகினிங்கில் சம்பாதிக்க சொல்லுவே நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பைக்கு, ஒரு காரு, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைலில் வாய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் 40+ பார்த்தோம்னாக்கா அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் இல்லைப்போ உன்னுடைய ஜாப் இது ஒரு ஓவர், எங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எனக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டில் வந்து ரெசிக்னேஷனு இல்லை டெர்மினேஷன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவர் ரெகுலராக சேலரி வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லோன்ஸ் அண்ட் லேபிலிட்டியில் கமிட்மெண்ட் ஆகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டேவே அவர் சேலரி கட் ஆகிடும், ஆனால் அவர் இஎம்ஐக்கு கட் ஆகுதில்ல. அப்போது இது யார் பண்ணுற மிஸ்டேக்? ஆஸ் அ பேரண்ட்ஸ் நாம தான் நம்மளோட குழந்தைகளுக்கு பணம் சம்பாதிப்பது முக்கியம் இல்லை, சம்பாதித்த பணத்தை எப்படி சேர்த்து வைப்பது என்ற கல்வியை நாம் தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம். வள்ளுவர் சூப்பர் அருமையாக சொல்லியிருப்பார். என்னென்னு சொல்லியிருப்பாருனாக்கா, ஆகாறு அல்லவிற்றாயிரம் கேடிலை போகாறு அகலக்கடை. அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கூட சம்பாதிங்க மாதம், அது தப்பே இல்லை. ஆனால் அந்த 1000 ரூபாய் எந்த ரூபத்தில் வெளியில் போகுது என்பதை கவனிச்சிங்கனாக்கா போதும். அதாவது இந்த 1000 ரூபாவை இப்போ ஒரு அடிப்படை தேவைகளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம். ரிமைனிங்கு 500லேருந்து 600 ரூபாய்க்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றோம். அதாவது உங்கள் பணம் உங்களுக்கு நீங்கள் தூங்கி கொண்டே இருக்கும்போது கூட உங்களுடைய பணம் உங்களுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணணும்னு சொல்ல வரும். அப்படி பண்ணோம்னாக்கா நிச்சயம் உங்களுடைய பணம் பல மடங்கு அக்குமுலேஷன் ஆகும். யாரெல்லாம் அந்த மக்கள் வந்து 25லேருந்து 40க்குள்ளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வாய ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது ஒரு 1 லட்சம் சேலரி வாங்குறாங்கனாக்கா அதில் வந்து ஒரு 60,000 ரூபாய் நம்மளது இல்லை, 40,000 தான் சேலரின்னு பை அஸ்யூம் பண்ணிக்கின்னு அந்த 60,000 எடுத்துன்னு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கனாக்கா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி இருக்குது ஏகப்பட்ட ஆப்ஷனாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கனாக்கா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் காசு பணம் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் உபயோககரமாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து ரொம்ப உபயோகரமாகவும் இருக்கும்.